தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் நீர் திறந்துவிடவில்லை? காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா திறந்ததாக தமிழக அரசு வாதம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் காவிரி வழக்கை அடுத்த வாரம் விசாரிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், அதுவரை காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கான நீர்வரத்து 8000 கன அடியிலிருந்து 12,500 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 8555 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உயர்வு. தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழக நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு 37% சரிவு. கடைமடை மாவட்டங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஏற்கனவே விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் கூடுதல் தள்ளுபடி. சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி வழங்கப்படும். பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தால் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்யும் தாவேக அரசுக்கு சட்டமன்றத்தில் பாராட்டு. காகித கப்பல் என பகல் கனவு கண்டவர்கள் முதல்வர் விஜய்க்கான மக்களின் ஆதரவை கண்டு அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் சபாநாயகர் பேச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை அமுதன், திருவொற்றியூர் தனுஷ் கொலை வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்துக் கொன்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. அமுதன் கொலை சம்பவம் அரசின் அலட்சியத்தாலும் காவல்துறையினரின் பொறுப்பற்ற போக்காலும் நடந்தது என்றும் தாக்கு. கோவையில 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக
அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. நூறு நாள் சாதனை என அரசு பெருமை பேசும் வேளையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மாணவர் அமுதன் கொலையில் காவல்துறை, கல்லூரி நிர்வாகம் உண்மையை மறைக்க முயற்சி. ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து கொலை செய்வது எப்படி கோஷ்டி மோதலாகும் என அதிமுக எம்எல்ஏ காமராஜ் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் காமராஜ் பேசிய நிலையில் எஸ்பி வேலுமணியும் தனியாக வலியுறுத்தல். காவல்துறை இன்றைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மற்றும் திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்கும் என அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கொல்லப்பட்ட தனுஷின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவொற்றியூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், முதல் விஷயம் அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை, நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை. கோவை அமுதன் கொலை வழக்கை போதைப் பொருள் விவகாரமாக சித்தரிக்க வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். போதைப் பொருள் குறித்து புகார் அளித்ததால் அமுதன் கொலை என்று கூறுவதில் உண்மையில்லை என்றும் விளக்கம். இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசு கொடுத்த விளக்கம் முறையாக இல்லை என கூறி திமுக வெளிநடப்பு. கோவை மற்றும் திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை தொடர்பாக அமைச்சர்களின் விளக்கம் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து கண்ணிய குறைவாக அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதாக திமுகவினர் குற்றச்சாட்டு. அமைச்சர் சார்பில் தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறிய முதல்வர் விஜய். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசினது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். தாவேகா அரசின் 100 நாட்களில் எந்த சாதனையும் இல்லை. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் தாவேகாவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சி, 100 நாள்
ஆட்சியுடைய சாதனை. நிர்வாக குழப்பமே தாவேகா அரசின் சாதனை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சனம். விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் சாடல். சுய விருப்பத்தின்படி ராஜினாமா செய்தார்களா என விசாரணை நடத்திய பின்னரே ராஜினாமா ஏற்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மனு. வீடு உள்ளிட்ட மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுயமாக பிரசவம் பார்ப்பது தண்டனைக்குரிய குற்றம். சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். 70 வயதிற்கு மேற்பட்டோர் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை பெற முதியோர் காப்பீட்டு திட்டம். 2500 செவிலியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து. வருவாய்த்துறையினரை பாதுகாக்க தனி சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இனி வரி வாங்குவதே இல்லை, நிலவரியே இருக்காது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அவர்தம் கடமைகளை மேற்கொள்ளும் போது தாக்குதலுக்குள்ளாவதை தடுத்து சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தீபம் ஏந்தி ராம்ப் வாக் சென்ற திருமாவளவன். மதுரையில் காவல்துறையின் தாக்குதலில் பூசாரி உயிரிழந்ததாக புகார். மஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. கேரள மாநிலத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அயோத்தி காணிக்கை முறைகேட்டு வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. விசாரணையை தர்க்க ரீதியான முடிவுக்கு கொண்டு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஒடிஷாவில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு. பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள், வீடுகள், பள்ளி கட்டடங்களை சூழ்ந்த வெள்ளம். நாடெங்கும் உள்ள ரயில் நிலையங்களில் சுகாதாரமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதை உறுதிப்படுத்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. கோவை உட்பட சில ரயில் நிலையங்களில் கிருமிகள் கலந்த குடிநீர் வழங்கப்பட்டது ஆய்வில் தெரியவந்த நிலையில் நடவடிக்கை. பழைய வாகனங்கள் வைத்துள்ளோர் நலன் கருதி எத்தனால் 10% கலந்த பெட்ரோலை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும்.
அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் யோசனை. அமெரிக்கா ஈரான் இடையிலான 60 நாள் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் நீடிக்கும் இழுபறி. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து பாதிப்பால் உலகெங்கும் பாதிப்பு. முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட். 178 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இந்தியா. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. 3ஆவதாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல். உதகையில் சுற்றுலா தலங்களில் இயக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய மினி பஸ் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள். பெரம்பலூர் அருணாச்சலம் தேநீர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. தீ காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம். தருமபுரியில் காணாமல் போன பெண் வாணியம்பாடியில் சடலமாக மீட்பு. பணம் மற்றும் நகைக்காக பெண்ணை கொலை செய்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல்குவாரியில் உடலை வீசிச் சென்றதாக மருமகன் உட்பட 4 பேர் கைது. தொடர் விடுமுறை நாட்கள் முடிவடைந்த பின்னரும் தென்காசி குற்றாலத்தில் களைகட்டும் சீசன். சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். வருகிற 26ஆம் தேதி வரை அரண்மனையை பார்வையிட இரவு 8:30 மணி வரை அனுமதிக்கப்படுவர் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. கடந்த 20 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,000 ரூபாய் அதிகரிப்பு.